எஜமானனே என் இயேசு ராஜனே எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் சித்தம் செய்வதுதானே. வாழ்க்கையில் ஒருவேளை குறைச்சல்கள் பலதும் வந்திருக்கலாம், வீழ்ச்சிகள் தாட்சிகள் பலதும் வந்திருக்கலாம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், எஜமானனாகிய நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. உன்னை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி மீண்டும் உன்னை நற்போர்ச்சேவகனாய் பலவீனனாகிய உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண வல்லவராயிருக்கிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். அதனாலதான் அவங்களோட பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை உடைச்சு, வாழ்க்கையை உடைச்சு அழிச்சு, நம்ம இல்லாமாக்கி, நம்ம குற்றுயிராக்கி போடுகிற பல உலகத்தின் சக்தி சத்துவங்கள். ஆனா கர்த்தர் சொல்றார், கலங்காத, உன்னை யாரும் அசைக்கவே முடியாது, அசைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நான் ஒரு வலது பாரிசத்தில் இருக்கிறேன். நீ அசைக்கப்படுவதில்லை. உனக்கு எஜமான் நான்டா. உன்னை தொட்டா அவன் இருக்க மாட்டான்டா. அவ சரித்திரத்தை அழிச்சு போடுவான்டா. அவ விலாசத்தை இல்லாமக்கி போடுவான்டா. கர்த்தர் சொல்றான், அவர் அல்லவோ நம் எஜமானர். நாம் அவருடைய வேலைக்காரர்கள், அவருடைய உத்தியோகஸ்தர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய சம்பத்துகள். நீ துவண்டு போவதையும், நீ பிராணனோடு போராடி கொண்டிருப்பதையும், வாழ்க்கையில் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பதையும், என்ன நடக்குமோ என்று பதறி போயிருப்பதை குறித்து எஜமானர் அறிவார். உலகத்துல ஓட்ட போட்டு சீட்டை போட்டு தூக்கி வச்சவரை எல்லாம் துப்பி தள்ளிரு. அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. இயேசுவை மட்டும் பாரு. இயேசுன்ற எஜமான் உன்னை கைவிட மாட்டார். மார்போட வச்சுப்பா, உன்னை சேர்த்து அணைப்பார். எஜமானன் கைவிட்டாலும், இந்த உலகத்தின் எஜமான்கள் கைவிட்டாலும், நான் உன்னை கைவிடாத நேசர். எஜமானனே என் இயேசு ராஜனே எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் சித்தம் செய்வது